அப்ப அம்பிகையினுடைய கைப்பட்டா விஷம் கூட அமுதமாயிடுது. விளையாட்டா சொன்னாராம் ஒரு அருளாளர், எதுக்கு இந்த தேவர்கள் கஷ்டப்பட்டு மலைய பாம்பெல்லாம் வச்சு பல வருஷ காலம் கடையணும்? ஒரு பக்கெட் விஷம் ஈஸியாக கிடச்சிருக்கும். அதை கொண்டு வந்து அபிராமி கிட்ட வச்சா அபிராமி அதை தொட்டிருந்தாலே அது மாறி இருக்குமே அமுதமா. ஏன்னா அவ கைப்பட்ட உடனே ஆலகால விஷம் அமுதமா மாறுதுன்னா, அப்ப அவ கைப்பட்டா ஒரு குடத்துல இருக்கிற விஷம் வந்து உடனே அமுதமா மாறிடாதா? இதையே பண்ணிருக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவள் யார்னா அபிராமி அம்பிகை. ஒருத்தர் நிறைய நாள் வாழணும்னா அவர்களுக்கு அமுதம் சாப்பிட்டா இறப்பு இருக்காது. அதுதானே தேவர்களுடைய நம்பிக்கை. அங்க இருக்கக்கூடிய சிவன் பெயர் பார்த்தீங்கன்னா அமிர்த கடேஸ்வரர். இவர்களுக்கு அமுதம் கிடைச்சதில்ல தேவர்களுக்கு. அதை எடுத்துன்னு வந்து எங்கேயாவது பரிமாறலாம், ஷேர் பண்ணணும் இல்லையா? அசுரர்களுக்கு தெரியாமல் ஒளிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்களாம். எங்கே பத்திரமா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திருக்கடவூருன்ற அந்த இடத்து குளத்தங்கரையில் உட்கார்ந்தாங்க. உட்காந்து எல்லாரும் வரிசையாக உட்காருங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஒரு கற்பனை தான். சொல்லிட்டு திரும்ப பார்த்தா அந்த அமுத குடம் காணும். அச்சுச்சோ எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்த்தா பிள்ளையார் ஒளிச்சு வச்சிருந்தாராம். எந்த ஒரு காரியம்னாலும் விநாயகர் வழிபாட்டோட தானே நீங்கள் துவங்கணும். அதனால் அதை உணர்த்துவதற்காக இப்படி விளையாட்டா பண்ணேன்றதுனால அந்த பிள்ளையாருக்கு பேர் கள்ளவாரண பிள்ளையார். Dr. Dasrathan International School, empowering young minds, inspire, explore, excel.